இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே வித்தியாசமான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது கொஞ்சம் 18+ இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வரக்கூடிய படங்கள் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. MK தமிழ் ன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா அங்க உங்களுக்கு இந்த சேனல் கிடைக்கும். அதுல நீங்க பார்க்குற ஸ்டோரிஸோட முழு வீடியோகளும் பார்த்துக்கலாம். இந்த சேனலோட பேர்ல சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த கதை கிடைக்காது. நான் சொன்ன அந்த சேனலோட பேர்ல சர்ச் பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த வீடியோக்களை பார்க்க முடியும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தவனை காமிக்கிறான். அவன் மும்முரமா ஏதோ ஒரு பொருளை தயாரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி என்னதான் பண்றான்னு பார்த்தா இவனுக்கு அசிஸ்டண்டா ஒரு லேடி ஒருத்தவங்க இவங்கிட்ட இத பத்தின எல்லா விஷயங்களையும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜூனியரா அவங்களுக்கு தான் ஏதோ ஒரு ஸ்பெஷலா ஒரு டிஷ் சமைச்சிருப்பான் போல தெரியுது. அதை மிக்சியில அரைச்சு அதை ஹீரோயினுக்கு கொடுக்க அவங்களும் அதை சாப்பிட்டு பாக்குறாங்க. அவங்களால அதை வாயிலே வைக்க முடியல. இப்படி ஒரு கேவலமான சமையல இந்த உலகத்துல இது சமையல்ல ஒரு ஜூஸ் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட மோசமான ஒரு ஜூஸை என் வாழ்க்கையில நான் குடிச்சதே இல்லை அப்படிங்கிறது ஹீரோயினோட முகத்தை பார்த்தாலே தெரியும். ஆனா அப்போ இந்த பெருசு என்ன சொல்றாருன்னா, எந்த விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமானதா இருக்கோ அதுக்கு பின்னால ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு. இது உன் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஆனா உன்னால அதோட தன்மையை புரிஞ்சுக்க முடியல. அதனால தான் இப்படி நீ சாப்பிடாத கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. என்னால இதை வாயிலே வைக்க முடியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுத்து என்ன கொண்டுகிட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட படிக்க வர்றதுக்கு பதிலா பேசாம வேற ஏதாவது வேலைக்கு போயிருந்தா கூட நான் நல்லா சம்பாரிச்சு நான் செட்டில் ஆயிருப்பேன். எல்லாம் என்னோட தலையெழுத்து நான் இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாத குறையா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றானா, இல்ல இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி இருக்கு. கண்டிப்பா இது எல்லாத்தையும் பத்தி ஒரு நாள் நீ புரிஞ்சுக்குவேன். அப்பதான் என்னடா அருமை உனக்கு தெரியும். நான் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் விவகாரமான ஆளு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் இதை பத்தி எல்லாம் எதுவுமே கண்டுக்கல. எப்படியும் இவர்கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆனா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவரு வேற மாதிரி இல்ல நம்ம நேத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல, அதை விட இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களா நான் படிப்புன்னு சொல்லி அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அப்பதான் என்னோட மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதை உங்களுக்கு சொன்னா புரிஞ்சுக்க முடியல, அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இவரு விடுற மாதிரி இல்ல. என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ எதுக்கா இங்க வந்திருக்க, உன்னோட டியூட்டி என்ன, அதை மட்டும் தானே நீ ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் சொல்றதெல்லாம் நீ ஏத்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா உன்னால எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்க முடியாது. அப்படி கத்துக்கலன்னு சொன்னா நீ இவ்வளவு நாட்கள் இங்க இருந்ததுக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்ல. அது உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்லி எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயினும் சரி வேற வழி இல்ல, இவன் என்ன சொன்னா நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு செடி கொடியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி இதை வச்சுதான் நான் உனக்கு ஆர்கானிக்கான ஒரு ஜூஸை தயாரிச்சேன். ஆனா அதோட டேஸ்ட் நீ சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் நம்ம இதை விட ஒரு சிறப்பான ஒரு ஜூஸை தயாரிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகி அந்த பக்கம் போயிடுறான். நீ எப்ப பாரு படிக்க சொல்லி நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரமாவது நான் ரெஸ்ட் எடுத்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. அவ போனதுக்கு அப்புறம் இந்த சயின்டிஸ்ட் பின்னாலேயே நின்று ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் இந்த பக்கம் வரவே இல்லை. ஒருவேளை ஹீரோயின் இவர் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டு தனியா போயிட்டாலோ, இதை எப்படியாவது சமாதானப்படுத்தணுமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க. கூப்பிட்டு பாக்குறாரு, ஹீரோயின் வரவே இல்லை. அதனால இவர் அவரோட வேலையை பார்க்க போயிடுறாரு. சின்சியரா அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மோசமான ஒரு கனவு வருது. அந்த கனவுல இருந்து இவங்க கண் முழிச்சார். என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் அவ கனவுல நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அது என்னன்னு சொன்னா, இந்த சயின்டிஸ்டும் ஹீரோயினும் ஒரு விதமான ரொமான்டிக் மைண்ட் செட்ல அவங்க இருந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் உடனே எனக்கு தூக்கம் தெளிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்றா. இது கனவு தானே, இதுல பெரிய விஷயமா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு, ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பெருசும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றானா, இது கனவாவே இருந்தாலும் என்னால அதை ஈஸியா எடுத்துக்க முடியல. அது எப்படி உங்களை பத்தி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எனக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் இந்த வயசுல ரொம்ப சகஜமான ஒரு ஃபீலிங் தான், அதை ரொம்ப மைண்ட்ல ஏத்தி குழப்பிக்கிட்டு இருக்க வேணாம். நீ எதுக்காக இங்க வந்திருக்க அதை பத்தி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. மீதி அன்வான்டான திங்கிங் எல்லாம் யோசிச்சு உன்னோட மனசையும் கெடுத்து உன்னோட உடம்பையும் கெடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றானா, இல்ல இது நாள் வரைக்கும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கனவு வந்ததே இல்ல. முதல் முறையில இப்படிப்பட்ட ஒரு கனவை எனக்கு வந்தது எனக்கு சரியா படல அப்படிங்கிற மாதிரி திரும்ப இந்த ஒரே டாபிக்குள்ளேயே ஹீரோயின் ரோலிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான், அது உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது. அந்தந்த ஏஜ்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் வர்றதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு சாதாரண விஷயம். இந்த சயின்டிஸ்ட் குழப்பதை விட நான் உங்களை பேசி குழப்பிட்டு இருக்கேன்னு சொன்னது இல்ல தெளிவாவே சொல்லிடுறேன் இப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவர் நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துறாரு. அப்போ ஹீரோயின் என்ன பண்றானா, எதுவுமே ஒருத்தங்க நமக்கு கொடுத்தா பதிலுக்கு நாம அதை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் எக்கச்சக்கமா கொடுத்துட. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ கனவுல பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன், இது ரியல் லைஃப்க்கெல்லாம் சூட் ஆகாது, தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு இன்டென்ஷனோட என் கூட பேசிட்டு இருக்கிறத தவிர்த்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த சயின்டிஸ்ட் ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் என்ன கேக்குறானா, நீங்க என்ன சொல்றீங்க, அது எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு கேட்க, சொல்லித்தரேன் எல்லாத்தையும் உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி இந்த சயின்டிஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பவும் ஹீரோயினுக்கு எதுவும் விளங்கல. ஒருவேளை இவரு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியல. அநேகமா நாம சொல்ல வர விஷயம் மட்டும் இவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இவர் என்ன சொல்றாருங்கிறது நமக்கு
இப்போ வரைக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஒரு சில ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு இருக்கு, அப்படிப்பட்ட ஒருத்தங்க கூட மட்டும்தான் நாம இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நினைக்கணும், மீதி இருக்கிறவங்க கூட நாம இப்படி இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கு அவர் அட்வைஸ் பண்றாரு. ஆனா ஹீரோயின், அது எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என் மேல எந்த ஒரு தாட்ஸும் வரவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ இவரு, நீ ரொம்ப யோசிக்கிற, அதுதான் உன்னோட பிரச்சனையே, நீ இத இங்கேயே மறந்துடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை இந்த பக்கம் அவர் போக சொல்றாரு. அப்போ ஹீரோயின் அங்கிருந்து எழுந்திருக்கிறா. திடீர்னு அவரோட கால் சுலுக்கிடுது. சரின்னு சொல்லி ஹீரோயினை கைத்தாங்களா அவர் பேலன்ஸ் பண்ணி அந்த பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டார். சரின்னு சொல்லி ஹீரோயினை படுத்து தூங்க சொல்லி ஒரு பெட்ஷீட் எடுத்து கொடுத்துட்டு இந்த பக்கம் போக, அப்போ ஹீரோயின், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நைட்டு வந்து அதே கனவு திரும்பவும் வந்துடுமேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், அதனால நீங்களும் என் கூடயே இந்த ரூம்ல ஸ்டே பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ இவர் இந்த சயின்டிஸ்ட் ரொம்ப யோசிக்கிறார். ஏன்னா இப்போ நம்ம முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு, நம்ம அதை பத்தி தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர அதை தவிர்த்து ஹீரோயின் சொல்ற இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்மளோட நேரத்தை செலவழிக்க கூடாது அப்படிங்கறக்காக அவர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நீ ரொம்ப தைரியமான ஒரு ஆள் தானே, எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ இங்க தூங்கு, ஸ்டே பண்ணு, மீதி விஷயத்தை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அவர் போய் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அவர் தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா திரும்பவும் ஹீரோயின் அலற சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி வந்து பார்த்தா, ஹீரோயின் திரும்பவும் அதே கனவு தான் எனக்கு வந்துச்சு, அந்த கனவுல நடந்த விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், ஆனா அதை நீங்க சீரியஸா எடுத்துக்காம அது எல்லாமே ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் சொல்லி பிராக்டிகலா விட்டுட்டு போயிட்டீங்க, ஆனா இப்போ திரும்பவும் அந்த கனவு வருது, இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்க, அப்போ இந்த சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை சொல்ற அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஒரு முக்கியமான பயத்தை போக்கக்கூடிய ஒரு செயல் இருக்கு, இதை நீ செஞ்சேன்னு சொன்னா உன்னோட பயம் உன்னை விட்டு தாண்டி ஓடி போயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த வடிவேலு ஒரு படத்துல ப்ரொஃபஸரா இருக்கும்போது சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா ஹீரோயின், அது எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, நீங்களே கொஞ்சம் சொல்லி கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, நீங்க தான் பிராக்டிகலா பல விஷயங்கள் செஞ்சு சாதனை புரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் தானே, அப்படின்னா இதுக்கும் உதவி பண்ணி என்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு ஹீரோயின் இதெல்லாம் கேட்டதுமே இவரோட முகமே, ஹீரோயினோட முகத்தை பார்த்ததுமே, ஒரு மனுஷன் இதுக்கு மேலையும் நாம இந்த பிரச்சனையை இப்படி விடக்கூடாது, ஹீரோயினோட ப்ராப்ளத்தை சரி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, சரி நானே உனக்கு இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த சயின்டிஸ்ட் ஹீரோயினுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அது நம்ம வெளியே சொல்ல முடியாத அந்த மாதிரியான ஒரு சில செயல்கள் எல்லாம் ஹீரோயினுக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா ஹீரோயின் இது ஒரு பிகினர் அப்படிங்கறனால அவளுக்கு பெருசா அதை கத்துக்க முடியல, இப்படியா இல்ல இது இப்படியா ஒருவேளை அப்படியான்னு சொல்லி பல கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டு இந்த சயின்டிஸ்ட ஹீரோயின் குழப்பிக்கிட்டு இருக்க. சரி இதுக்கு மேலையும் நம்ம களத்துல இறங்காம இருந்தா சரியா வராது, பேசாம பிராக்டிகலா ஹீரோயினுக்கு நம்மளே இந்த கிளாஸ் எடுத்துடுவோம், ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நாம தானே இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த சயின்டிஸ்ட் முடிவு பண்றாரு. இதெல்லாம் கற்பனைக்கு வேணா சரியா வரும், நிஜ வாழ்க்கையில கொலைகேஸ்ல உள்ள போயிட வேண்டியது. இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் ஹீரோயினுக்கு இது முதல் அப்படிங்கறனால அவங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா ரொம்ப டீடைல்டா கத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் இது நாள் வரைக்கும் நம்மளோட இந்த சயின்டிஸ்ட் பெருசு இவ்வளவு ஒரு அறிவாளி அப்படிங்கிறது நமக்கு இத்தனை நாள் தெரியாம போயிடுச்சு. ஆனா இவரோட திறமையை பார்க்கும்போது இனி இதுக்கு மேல யாரையும் ஜூனியர் ஸ்டூடெண்டா சேர விடக்கூடாது, நாமளே கடைசி வரைக்கும் இவர் கூட காலத்தை ஓட்டிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இவரு ஹீரோயினுக்கு நிறைய பாடங்கள் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வருது. ஆனா அது எப்படிப்பட்ட பாடங்கள் அப்படிங்கிறது இதை நீங்க தனியா பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரிய வரும். மேற்படி இதை விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த ஸ்டோரி முடியும். நம்ம சேனல்ல வர இந்த கதைகள் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு, MK தமிழ் எக்ஸ்பிளைன் சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட் வீடியோஸ் கிடைக்கும். ஒரு சில படங்களோட பேரு என்னால கொடுக்க முடிஞ்சா நான் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல கொடுக்குறேன். அப்படி சப்போஸ் ஒரு வேலை இல்லைன்னு சொன்னா நீங்க அதை டெலிகிராம்ல ஈஸியா சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.